பகுதியில் தான் பண்ண போகிறோம். மதுரையில் வந்து மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், அது மாதிரி ஊரக வளர்ச்சித்துறை எல்லாம் சேர்ந்து எதெல்லாம் பெரிய பஞ்சாயத்துக்கு அது ரொட்டீனாக சின்ன பஞ்சாயத்தில் நடந்துட்டுருக்கு. இது மாதிரி மாநகராட்சியில் சுற்றும் போது மாநகராட்சி அருகில் இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்துலையும் இது பூரா ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட ஆட்சியர் இதில். அதனால் ஒத்தக்கடையில் நடந்துச்சு. நேற்று காலக்கிணறு வந்து இது இன்றைக்கு தொடர்ந்து இது மாதிரி காலையில் ஒரு 3 மணி நேரம் நடந்துட்டு அப்புறம் அவங்கவுங்க வில்லேஜுக்கு போயிடுவாங்க. இது ரொட்டீனாக நடக்கின்றக்காக தான் தூங்கா நகரம் தூய்மையான நகரமாக ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாம் தொடர்ந்து இந்த பணி நடந்துட்டுருக்கு. மாநகராட்சியிலேயே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவுலையும் வேலை நடக்குது, பகலில் வேலை நடக்குது, எல்லா பணிகளும் நடந்துகிட்டே இருக்கு. என்ன மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. இதுதான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ரொம்ப காலையில் பார்க்குறப்ப இப்போ அதில் விழிப்புணர்வும் கொண்டு வர போகிறோம். சாலையோர வியாபாரிகள்லாம் மாவட்ட ஆட்சியரும் அமைச்சர் தலைமையில் சீக்கிரத்தில் கூப்பிட்டு பேச போகிறோம். அப்படி ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்க போகிறோம். அதெல்லாம் சீக்கிரம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.